Taste the Daily. கருத்துரிமை, பேச்சுரிமை அடிப்படையில் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் அறவழியில் மக்களை சந்தித்த எம் கட்சி தோழர்களை கைது செய்வதுதான் ஜனநாயகமாக என விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் தாயுமானவன் இணைப்பில் இருக்கிறார். தாயுமானவன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் உட்பட தவேகாவினர் பலர் தமிழகம் முழுவதும் இன்று கைது செய்யப்பட்டிருந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். குறிப்பா கைது செய்யப்பட்ட தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளிடம் தொலைபேசி வாயிலாகவும் விஜய் பேசியிருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில தைரியமாக இருங்கள், எப்போதும் உங்களுடன் இருப்பேன், மக்களின் பிரச்சனைக்கு தொடர்ந்து குரல் கொடுப்போம் எனவும் கூறியிருப்பதாகவும் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. கருத்துரிமை, பேச்சுரிமை அடிப்படையில் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் அறவழியில மக்களை சந்தித்த எம் கட்சி தோழர்களை கைது செய்வதுதான் ஜனநாயகமா என கேள்வியை விஜய் தன்னுடைய அறிக்கையின் மூலம் கேட்டிருக்கிறார். இது போன்ற ஜனநாயக விரோத நடவடிக்கைகளை மக்கள் வெகுகாலம் வேடிக்கை பார்க்க மாட்டார்கள் எனவும் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக இன்று காலை சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்திலேயே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தமிழகத்தில் தங்களுக்கு இன்று நான் எழுதிய கடிதம் வெளியிடப்பட்டிருந்தது. எல்லா சூழலிலும் நிச்சயம் உங்களுடன் உறுதியாக இருப்பேன் என அண்ணாகவும் அரணாகவும் எதை பற்றியும் கவலை இல்லாமல் கல்வியில் கவனம் செலுத்துமாறு மாணவிகளுக்கு விஜய் அவர்கள் தெரிவித்திருந்த கடிதத்தினுடைய நகல்களை தமிழகம் முழுவதும் பொதுமக்களிடம், பெண்களிடமும் தவேகாவுடைய மகளிர் அணியினர் மற்றும் கட்சியுடைய நிர்வாகிகள் வழங்கியிருந்த அறவழியில இந்த முயற்சியை மேற்கொண்ட கட்சி தோழர்களை வழங்க விடாமல் தடுத்து காவல்துறையினர் அவர்களை கைது செய்து பின்னர் விடுவித்திருப்பதாகவும், ஜனநாயக வழியில பிரசுரங்களை விநியோகம் செய்ய முயன்றதற்கு கூட கைது செய்திருப்பது கண்டனத்திற்கு உரியது எனவும் விஜய் கருத்தை வெளியிட்டார். மேலும் கட்சியில கைது செய்யப்பட்டவர்களிடம் தைரியமாக இருங்கள், எப்போதும் உங்களுடன் இருப்பேன் எனவும், மக்கள் பிரச்சனைக்கு தொடர்ந்து குரல் கொடுப்போம் எனவும் தொலைபேசி வாயிலாகவும் ஆறுதலை தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். Taste the Daily.